ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, தாலி கயிறு மாற்றுவது போல் கனவு கண்டா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. தாலி கயிறு அப்படிங்கிறது ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் அது ரொம்பவுமே முக்கியமானது, விசேஷமானது அப்படின்னு சொல்லலாங்க. தாலி கயிறோட மகிமை அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. தாலி பெண்களுக்கு வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி போல் புனிதம் நிறைஞ்சது தான் தாலி. தாலியோட அருமையை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இருமணமும் ஒன்றாக இணைந்து வாழ திருமணம் என்று சொல்லும் நிகழ்ச்சி ஒவ்வொரு பெண்ணிற்கும் முக்கியமானது. மாங்கல்ய சரடானது 9 இலைகளை கொண்டது. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்குதுங்க. தெய்வீக குணம், தூய்மை குணம், மேன்மை, தொண்டு, தன்னடக்கம், ஆற்றல், விவேகம், உண்மை, உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல், மேன்மை, இந்த மாதிரி குணங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 9 இலைகள் கொண்ட திருமாங்கல்ய சரடு அணியப்படுதுங்க. மாங்கல்யம் இல்லாமல் பெண்ணுக்கு மதிப்பு இல்லை. மாங்கல்யம் இல்லாமல் பெண்ணுக்கு மதிப்பில்லை என்றே சொல்லலாம். தாலி தெய்வத்திற்கு சமமானதுங்க. இப்படிப்பட்ட ஒரு தாலி ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கனவுல வந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தாலி கயிறு தன்னோட தாலி கயிறை மாற்ற மாதிரி கனவு கண்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் குடும்ப விவகாரங்களில், அதாவது பேச்சுவார்த்தையில் ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க, எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதுசாக யாராச்சும் உங்ககிட்ட அறிமுகமாகறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லவங்களாக தெரிகிறாங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இதுவே ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு தாலி கயிறு மாற்றுற மாதிரி, அதாவது நீங்கள் வேறொரு பெண்ணுக்கு தாலி கயிறு மாற்றுற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட பர்சனல் விஷயத்தை, அதாவது உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் உண்டான சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, மற்ற பெண்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மற்ற பெண்களை பற்றியும் உங்களுடைய கணவன்மார்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள், சந்தேகப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் ஏற்பட்டுருங்க. இதுவே நீங்கள் இந்த தாலி கயிறெல்லாம் மாற்றுவாங்க இல்லைங்களா, இந்த 3 மாதம் கல்யாணம் முடிஞ்சு தாலி கயிறு மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மாற்றுற மாதிரியான ஒரு விழாவில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரியோ இல்லை பார்க்குற மாதிரியோ கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை 3வது மனிதர்கிட்ட சொல்லக்கூடாது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ளே தான் பிரிவு, மனஸ்தாபம் இதெல்லாம் ஏற்படுங்க. அதனால கவனமாக இருந்துக்குங்க. அதுவே இந்த கனவு ஆண்களுக்கு வருது, தாலி கயிறு மாற்றுற மாதிரி, தன்னுடைய மனைவிக்கு தாலி கயிறு மாற்றுற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா, இந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு மாற்றுற மாதிரியான ஒரு கணவருக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, மற்ற ஆண்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா, அல்லது அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். எவ்வளோதான் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சுச்சுவேஷன், பழக்க வழக்கம் இதெல்லாம் மாற்றுறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதனால முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும். அதனால அவங்க மேலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இதுவே உங்களுடைய மனைவி தானே தாலி கயிறு மாற்றுறாங்க, அவங்க மாற்றிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே அக்கறை இல்லாமல் இருக்கீங்க, அவங்கள கவனிக்காமல் இருக்கீங்க, அவங்க மன வருத்தத்தில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவங்கள மதித்து அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்கள் கனவுல வருதுங்க. அதனால நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்குதுங்க. அந்த மாதிரி உங்கள் கனவுக்கும் அர்த்தம் என்கிட்ட டைரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மெசேஜில் கனவு பலன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்கிட்ட எப்படி நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாங்கிற டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுவேன்.
அதே மாரி உங்களுக்கு இந்த மாரி தாலி சம்மந்தப்பட்ட கனவு ஏதாவது வந்திருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து நம்ப கண்ட கனவு எவ்வளோ நாட்கள்ல பலிக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க. நம்ப கண்ட கனவு பார்த்தீங்க அப்படின்னா, 1 வருடத்துல நல்லதோ, கெட்டதோ பலிச்சிரும். உங்களுக்கு நேரம் சரி அதாவது தெரியல. நான் கனவு கண்ட நேரம் எனக்கு தெரியாதுங்க. கனவு மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது. இல்லங்க, நான் கனவு கண்ட நேரமும் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க. அது எவ்வளவு நாட்கள்ல பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி நெகட்டிவான கனவு கண்டிருக்கீங்க. அதுக்கு பலன்களும் நெகட்டிவாவே இருக்கு. ஆனா நீங்க சொல்றது ஓகே. ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் நான் வந்து பார்த்து பார்த்து பொறுமையா அந்த இடத்துல இருந்தாலும், எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு பயம் இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஒரு பரிகாரத்தையும் சொல்றேன். இது ஒருத்தருடைய அனுபவம். நம்மளுடைய சேனல் மூலியமா ஒருத்தவங்களுக்கு இதே மாரி கனவு வந்துச்சுங்க. அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி வந்து தாலி கயிறு வந்து வேறொருத்தவங்க எனக்கு மாத்தி விடுறாங்கங்க. அப்படி மாத்தி விடுற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு. இது நல்லதா? கெட்டதா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாரி கனவு கண்டா, உங்களுடைய கணவர் விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க. அவங்க யார்கிட்ட பழகுறாங்க, பேசுறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கண்காணிச்சுக்குங்க. அதே மாரி உங்க கணவர் மேல அக்கறையா இருங்க, கேர் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அவங்களுமே அத என்ன பண்ணாங்க, அம் ரெஸ்பான்ஸ் பண்ணி, அ அந்த இது என்கிட்ட சொன்னதுல இருந்து, அவங்க வீட்டுக்கார் வந்தாருன்னா, அவங்களே முன்னையெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் போட மாட்டாங்களாம். சமைச்சு வச்சுருவாங்களாம். அவரே வந்து சாப்பிடுவாராம். அவருக்கு என்ன தேவை, ஏதுங்கிறத ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டாங்களாம். இப்ப இந்த கனவு வந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால அவங்க கோவமா இருந்திருக்கிறாங்க. மத்தபடிக்கு அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க அவங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், அந்த கோவத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டு, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அவரு வந்தாருன்னா சாப்பாடு போடுங்க. அவர் மேல அக்கறையா இருங்க. உடம்பு முடியலைன்னா அத கேர் பண்ணுங்க. அதே மாரி அவருடைய தேவைகள் என்ன? அவரு வந்து சோகமா இருந்தா, ஏன் சோகமா இருக்கீங்க? என்ன பிரச்சனைங்க? அப்படின்னு அவருக்கு ஆறுதலா இருங்க. அவரு சோகமா இருந்தா அவரு கைய பிடிச்சு, நான் இருக்கேங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி அவங்களுமே இருந்திருக்கிறாங்க. ரொம்பவுமே அவர் மேல அக்கறையா, கேரிங்கா இருந்திருக்கிறாங்க. அந்த மனஸ்தாபத்த ஒத்தி வச்சுட்டு. ஒரு 10 டேஸ் கூட இருக்காதுங்க. அதுக்கப்புறம் அவரு கணவரே வந்து மனசு விட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்காங்க. "நல்ல வேளைக்கு நீ என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்ட. நான் வந்து தவறான வழியில இல்லைனா போயிருப்பேன்" அப்படின்னாராம். அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம், என்ன சொல்றீங்க?" அப்படின்னதுக்கு, "ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆஃபீஸ்ல ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. அப்போ புதுசா ஆஃபீஸ்ல வேலைக்கு வந்து சேர்ந்த ஒரு லேடி எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எனக்கு அந்த ஆறுதல் வந்து தேவைப்பட்டதுனால, என்னோட மனசு அந்த அவங்களுடைய இதுக்கு போயிடுச்சு. நான் வந்து எங்க என்னோட லைஃப்ல தடுமாறிருவானோன்னு ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய அக்கறையும் எனக்கு தேவைன்னு தோணுச்சு. அந்த சமயத்துல தான் அத விட பல மடங்கு நீ பழையபடி என்கிட்ட அக்கறையா, பாசமா இருக்க ஆரம்பிச்ச. அதனால அந்த சிக்கல்ல நான் சிக்காம நான் இப்ப தப்பிச்சிருக்கிறேன்." அப்படின்றத அவரு சொன்னாராம். அப்ப யோசிச்சு பாருங்க. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. அந்த அர்த்தத்த தெரிஞ்சுட்டு நம்ம லைஃப்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். இப்ப இந்த மாரி கனவு வந்துச்சுன்னா, ஒரு சில பரிகாரத்தையும் நான் சொல்றேன். உங்கனால குலதெய்வம் கோயில் பக்கத்துல இருந்தா போயிட்டு வாங்க. கணவன் மனைவியா. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து வீட்டிலேயே வந்து தீபம் ஏத்தி, அந்த தீப ஒளிய பார்த்து, உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மனசுல நெனச்சு வேண்டிட்டு, உங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னு தீப ஒளிய பார்த்து வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்கனால முடிஞ்ச உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி, இந்த ரொம்ப வயதான தம்பதியர் இருப்பாங்க தெரியுங்களா? கணவன் மனைவியா. உங்க வீட்டு பக்கத்துல கூட இந்த குடிசையில இருப்பாங்க. இல்ல இந்த கோவில்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியா ரொம்ப வயசானவங்க உட்கார்ந்துருப்பாங்க. நம்மகிட்ட தானம்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி இருக்கிற தம்பதியருக்கு
உணவு வாங்கி கொடுங்க. 2 பேத்துக்கும் உணவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வசதி இருக்குன்னா ஒரு போர்வை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி செய்யறது மூலியமா உங்க கணவன் மனைவியோட அன்பு அதிகரிக்குங்க. அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு போறீங்க, இல்ல ஒரு இடத்துல போய் பூ வாங்குறீங்க அப்படின்னா, அந்த சுமங்கலி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் பூ வாங்குங்க. இதுக்கான சில சாஸ்திரங்களும் இருக்குங்க. அதனால தான் சொல்றேன். இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.